எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது மின்னாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்தது மின்னாடே. இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தி வாயுற வாழ்த்தேனோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ. பாரதிக்கு என் வந்தனங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சரித்திர புகழ் வாய்ந்த நம்முடைய மீனாட்சி அரசு கலைக்கல்லூரியிலே பேசுவதை என் வாழ்க்கையிலே நான் பெருமையாக கருதுகிறேன். அதுவும் தமிழ் ஆய்ந்த மாணவர்கள் மத்தியிலே. தையலை உயர்வு செய் என்று சொன்னான் பாரதி. நமது கல்லூரியிலே அலுமணியாக இருந்து இன்று கல்லூரி முதல்வராக இருந்து அனைவரும் பாராட்டுக்களை பெற்ற ஒரு நல்ல முதல்வர், மரியாதைக்குரிய முனைவர் வானதி மேடம் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் என்ன டாபிக் பேசணும்னு நினச்சதை அழகாக கோடிட்டு காண்பித்தார்கள் நம்முடைய ஹச்ஓடி. உண்மையிலேயே சோவியத் யூனியனிலிருந்து அவர்களுடைய நுண்மான் நுழைபுலனை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவர்களுக்கு இங்கே வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சந்திரா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நம்முடைய தமிழாய்வு துறையிலே இணை பேராசிரியராக இருந்து நன்றியுரை வழங்க காத்திருக்கக்கூடிய திருமதி சத்யா மேடம் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறந்த முறையிலே காம்பயர் என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. அதை சிறப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பருக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் முதல்ல தமிழ் எடுத்ததற்காக என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பாரதி இன்று இருந்திருந்தால் உங்களை பாராட்டியிருப்பான். சேதுபதி பள்ளியிலே ஆசிரியராக இருந்தவர் நம்முடைய மீனாட்சி கல்லூரியிலே வந்து உங்களை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார். நீங்கள் பாக்கியசாலிகள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாரதி அவன் வாழ்ந்த காலங்கள் 39. அந்த 39 வருடத்திலே அவன் மாபெரும் சாதனையாளனாக அவன் தேடிச் சோறுநிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கூடும் கூற்றுக்கு பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த பாட்டிற்கேற்ப தன் வாழ்க்கையை செம்மையாய் நடத்தி முடித்து காட்டியவன் மகாகவி பாரதி. அதற்காக அவரை இந்த 142வது மிகப்பெரிய பிறந்த நாளிலே என் வணக்கங்களையும் வீர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புலவன் என்று சொன்னால் அவன் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். ஒரு புலவன் என்று சொன்னால் நாட்டினுடைய நிலைமைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு புலவன் என்று சொன்னால் பெண் அடிமையை போக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு புலவன் என்று சொன்னால் ஏழை சமுதாயத்தை மாற்றி தன்னுடைய பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை புதுமை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு குவாலிஃபைடு என்று சொன்னால் ஒரு தலைசிறந்த கவிஞன் உலகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்வேன், அது மகாகவி பாரதியை தவிர வேறு ஒரு கவிஞன் இல்லை என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். இப்போ அவன் ஒரு கவிதையில் சொல்லுவான், தேவர்களே கிழவனுடைய அறிவு முதிர்ச்சியும் நடு வயதுள்ளவனுக்குள்ள மன உறுதியும் இளைஞர்களுக்குடைய உற்சாகமும் குழந்தையின் இதயமும்
எனக்கு எப்போதும் நிலைத்திருக்கும்படி அருள் செய்க என்று அந்த கவிஞன் சொன்னான். அவன் 34 நாடுகளை பற்றி தன்னுடைய கவிதையிலே கட்டுரையிலே அவன் சொல்லி இருப்பதைத்தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் 30 நிமிடங்கள். அதில் கேள்வி பதில் வேறு நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கி 3 விஷயங்கள் நாம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவின் காற்றை சுதந்திரித்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதி வாழ்ந்த காலம் அப்படி இல்லை. அவன் இருக்கக்கூடியதில் யாராவது சுதந்திரத்தை பற்றி பேசிட்டா அவனுக்கு சிறைச்சாலை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை என்று சொன்ன அந்த வரிகளுக்கேற்ப யாரும் சுதந்திரத்தை பற்றி பேச முடியாது. 120B இந்தியன் பினல் கோட் அங்கே பாய்ந்துவிடும். என இன்னைக்கு இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வாழ்ந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் இவனுடைய பாடல்களை கண்டு பயந்து போய் வீரமிகு எல்லோரும் ஒருங்கிணைத்து விட்டார்கள் என்ற பயத்திலே இவனை கைது செய்ய அவர்கள் முயற்சி செய்த பொழுது பாண்டிச்சேரியிலே சென்றுதான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதத்தை 10 வருடங்கள் அங்கே இருந்து மிக சிறப்பாக பாடி ஒரு தலைசிறந்த கவிஞனாக உலகிலே பார்த்தவன். அவன் ஒரு சின்ன துணுக்கு அவன் கையிலே கிடைக்கிறது. அதாவது துணுக்குங்கிறது ஒரு சாதாரண பேப்பரில் ஒரு குட்டி செய்தி. அது என்ன செய்தி தெரியுமா? நம்ம நாட்டு பெண்கள் பிஜி நாடுங்கிறது பக்கத்தில் இருக்கு. அங்கே போய் கரும்பு தோட்டத்தில் வேலை போகக்கூடிய பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை அங்கே செய்கிறார்கள். இது பத்திரிகையில் நம்முடைய பாரதி கண்களிலே படுகிறது. அதான் இன்றைக்கி இது முக்கியம். என்னன்னு சொன்னால் அவன் கண்களிலே இந்த வார்த்தை படுகிறது. இன்றைக்கி மட்டும் பாரதி இருந்திருந்தால், நிருபயா வழக்கு இருந்தால் நெஞ்சே குதித்திருப்பார். பாரதி இன்று இருந்தால் அயனாவரத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தை கேட்டிருந்தால் சவுக்கெடுத்து அடித்திருப்பார். பெண்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லையை, வெளிநாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினை அவன் எடுத்து சொன்ன பாங்கை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது என் கண்கள் குளமாகின்றன. என்ன அந்த பாடல்? அந்த நாடு முழுவதும் கரும்பு தோட்டம் ஃபுல்லாக. அங்கே நம்ம இந்து பெண்கள் போயிருக்காங்க. அங்கே வேலைக்கு போன இடத்துல அவங்கள பாலியல் துன்புறுத்தலும், அங்கே அவங்களுடைய மானத்தை சூறையாடப்படக்கூடிய செய்தியை கேட்டுதான் இந்த பாடலை எழுது. கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே. அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து அதற்கு இல்லையோ. செக்கு மாடுகள் போல் உழைத்து தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. பெண்ணென்று சொல்லிடிலோ பேயும் இறங்கும் என்பார். தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ. அந்த ஏழைகள் அங்கே சொரியும் கண்ணீர் மண்ணீர் கலந்திடுமோ? தெற்கு மாகடலுக்கு நடுவினிலே அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினை போயதை காண்பதென்றே. அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே. துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு உரையாயோ அந்த கரும்பு தோட்டத்திலே. விம்மி அழும் திறங்கட்டு போயினர் அந்த கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. நெஞ்சம் குமரிகிறார்
கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே அந்த பச்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து மடிந்து மடிந்ததொரும் இல்லாமல் தஞ்சமும் இல்லாதே அந்த கரும்பு தோட்டத்திலே. அவன் எவ்வளவு வேகமாக தன்னுடைய வருத்தத்தை இங்கே ஒரு கவிஞன் எவ்வளவு அழகாக எடுத்து சொன்னதற்காக நாம் அந்த கவிஞனுக்கு நீங்கள் ஒரு கைதட்டை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண் அடிமைக்கு எதிராக பெண்களுக்கான பாலியல் வன்முறை நடக்கின்ற பொழுது பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி முதித்து விடு பாப்பா, அவர் முகத்திலே உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன அந்த பாரதி ஒரே ஒரு சிறு துணுக்கை வைத்து அவன் மாபெரும் கவிதையை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அமராத்துவம் படைத்த கவிஞன் உலகத்திலே ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மகாகவி பாரதி என்பதை இந்த அரங்கத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அடுத்து 1905 நவம்பர் புரட்சி சோவியத் நாட்டிலே நடக்கிறது. இன்னைக்கு நம்ம ரஷ்யா நாடு நமக்கு எல்லாரும் தெரியும். உலகத்தில் பெரிய நாடு ரெண்டே நாடு தான், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. இந்த அமெரிக்கா மிகப்பெரிய நாடாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் என்று ஒரு நாடு ஆசியாலையும் இருக்கும், ஐரோப்பாலையும் இருக்கும். அவ்வளோ பெரிய நாடு. உலகத்திலேயே பெரிய ட்ரெயின் போகக்கூடிய ஒரு இடம் ரஷ்யாவில் தான். இன்றைக்கி அந்த பெரிய நாடுகள், அதுலேருந்து போனதான் உக்ரைன், பல நாடுகள், இன்றைக்கி கஸ்கசான், இன்றைக்கி பல நாடுகள் அங்கே ரஷ்யாவிலேருந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரஷ்யாவில் ஒரு ஜார் மன்னன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றான். அங்கே அவன் மிக்கோலஸ் என்ற ஒருவனும் அங்கே பல்வேறு நபர்களும் எல்லோரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கொடுமை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியினை அவன் கேள்விப்படுகின்றான். அவன் கேள்விப்பட்டு அவன் இருதயமே கொந்தளிக்குது. அந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த மக்கள் எப்படி அந்த போராட்டத்திலே கடைசியாக ஜெயித்தார்கள். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த போராட்டத்தில் அவன் எப்படி ஜெயிச்சாங்கிறத பற்றி ரஷ்யாவிலே லெனின் தலைமையிலே, அந்த லெனினின் தலைமையிலே அங்கே சமத்துவம் எப்படி ஆட்சி செய்யப்பட்டது, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வும் தாழ்வும் பாக்குது என்று சொன்னான் பட்டுக்கோட்டை. அதே போல அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்று கூழும் இல்லாமல், பாலுக்கு உழைத்து பசையற்று போனவர்கள் ஏராளம். பாலின்றி பிள்ளையலும், பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அலும், குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கோல் வறுமை தாளை இல்லை, ஒண்ட குடிசை இல்லை, திண்டாட்டம் வாட்டுதடா. அந்த நாட்டில் வறுமை ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம், எல்லா நிலைகளிலும் அந்த மக்கள் லெனினின் தலைமையிலே போராட்ட களத்திலே நெருங்குகிறார்கள். நெருங்கி அவர்கள் அந்த ஜார் மன்னனை அழித்து அங்கே சோவியத் யூனியனிலே மக்கள் ஆட்சி, அங்கே குடியரசு ஆட்சி வருகிறது. இதை படித்து பார்த்த பாரதி, இன்னைக்கு என்னுடைய பிரதர் அங்கே ரஷ்யாவில் படித்தான். பல நண்பர்கள் எனக்கு சோவியத் யூனியனிலே இருக்கிறார்கள். அத்தனை பேருமே அந்த நாட்டிலே அவங்க எல்லாருமே ரஷ்ய புரட்சியை பற்றி சொல்லப்பெல்லாம் பாரதியை சொல்லாமல் இருந்ததில்லை. அங்கே அவருக்கு ஒரு பெரிய சிலை உண்டு. 1963 அங்கே நூற்றாண்டு விழாவை அவருக்கு நடத்தினார்கள். 125வது ஆண்டு விழாவை அங்கே நடத்தினார்கள். ரஷ்ய கவிஞர்களே சொல்கிறார்கள், எங்கள் நாட்டு கவிஞன் கூட இவ்வளவு அழகாக பாடவில்லை, உங்கள் நாட்டு கவிஞன் மிக அழகாக பாடியிருக்கிறான். அந்த கவிதை தன்மையிலே தெரிந்து கொண்டு இந்திய மக்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான் என்று சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமியை வச்சு ரஷ்யாவை கம்பேர் பண்ணுறார். இதுதான் அந்த பாடலுடையது. இதை தயவு செய்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். மகாகாளி பராசக்தி ருசிய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். மகாகாளி பராசக்தி ருசிய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். அங்கே ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி. இன்னைக்கு ஒரு புரட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
கியூபாவில் ஒரு 7 பேர் போய் சேர்ந்து அந்த நாட்டை ஜெயித்து பிடல் காஸ்ட்ரி தலைமையிலே மாபெரும் அணியை வைத்தார்கள். நேற்றைய தினத்திலே சிரியாவிலே அங்கே இருக்கக்கூடிய 51 வருடம் ஆட்சி செய்தவனை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் புரட்சியாளர்கள் சென்றார்கள். அதே போல இங்கே அந்த பெரிய ஆட்சி எவ்வளவு மாறுச்சுங்கிறத அவனை பற்றி சித்தரிக்கிறார். யார்? இந்த ஜார் மன்னை எவ்வளோ அயோக்கியங்கிறத மக்களுக்கு சொல்லக்கூடியதில் அங்கே கொடுங்காலன் அலறி வீழ்ந்தான். வாகான தோள் படைத்தார் வானமரர் பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புகைத்து மடிந்தனவாம் வையகத்தீர் புதுமை காணீர். இரணியன் எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. இரணியன் என்று நம்ம இதில் வரக்கூடிய புராணத்தில் வரக்கூடிய இரணியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரகலாதன் இரணியன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குட். இரணியன் போல் அரசாண்டான் கொடுங்கோலன் ஜார் எனும் பேரிசைந்த பாவி. இதுதான் இந்த கம்பேரிசன். யாரு? ஜார் மன்னன் இரணியன் போல அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தான். சரணின்றி தவித்திட்டார் நல்லோரும் சான்றோரும் தர்மம் தன்னை திறனமென கருதிவிட்டான். அங்கே ஜார் மூடன் பொய் சூது தீமை எல்லாம் அரணியத்தில் பாம்புகள் போல் மலிந்து வளர்ந்து ஓங்கினவே அந்த நாட்டில். ஏன்னா உழுது விதைப்பாருக்கு அங்கே உணவே இல்லை. உழுது விதைப்பாருக்கு அங்கே உணவே கிடையாது. பிணிகள் பல உண்டு, பல நோய்கள் அங்கே உண்டு. பொய்யை தொழுதடிமை செய்வாருக்கு செல்வங்கள் உண்டு. பொய்யா பேசுகிறவன் ஜால்ரா போடுறவனுக்கு அங்கே எல்லாமே உண்டு. உண்மை சொல்வோருக்கெல்லாம் அங்கே எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு. ஏன்னா அங்கே ஜெயிலில் போய் உள்ளே போட்டுருவாங்க. தூக்குண்டே இறப்பதுண்டு. முழுது வரும் சிவேரியிலே அங்கே ஆவி கெட முடிவதுண்டு. இவன் இந்த இடத்துல சொல்கிறான், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இவ்வாறு அங்கே செம்மையெல்லாம் பாலாகி கொடுமையே அறமாகி தீர்ந்த போதில் அம்மை மனம் கனிந்திட்டால் அடிபரவி உண்மை சொல்லும் அடியார் தம்மை மும்மையிலும் காத்திடு விடியாலே நோக்கினால் முடிந்தான் காலான். அவ்வளவு பெரிய இதை எப்படி பிரகலாதன் எப்படி அங்கே இரணியனை வதம் செய்கிறாரோ அதே மாதிரி அங்கே போட்டு தள்ளிடுறாரு. போனதுக்கு பிறகு அங்கே எப்படி இருக்குங்கிறது ஒரு கம்பேரிசன் நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்பேன், எனக்கு கரெக்டாக சொல்லணும். இமயமலை இருக்கிறதுலே இந்தியா உலகத்தில் பெரிய மலை எது? ப்ளீஸ் டெல் மீ. இமயமலை. அந்த இமயமலை கீழே விழுந்தால் என்ன ஆகும்? கம்பேரிசன். இதுதான் கம்பேரிசன். ஓகே. இமயமலை வீழ்ந்தது போல் வீழ்ந்து விட்டான் ஜாரரசன். இவனை சூழ்ந்து சமயமுல படிகளெல்லாம் பொய்கூறி அரங்குன்று சதிகள் செய்து விட்டார். சுமடர் சடசடவென்று சரிந்திட்டார். புயற்காற்று சூறை தன்னில் திமு திமு என மரம் விழுந்தது காடான விடகான செய்தி போலே அங்கே எப்படி வந்துச்சு. இதெல்லாமே இமயமலை விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓவர். அந்த இடத்துல அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ண கொடுங்கோலன் கீழே விழுந்துடுறான். அங்கே வந்ததுக்கு பிறகு அந்த நாடு எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறார். இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ அவர் சொல்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி கடியொன்றில் எழுந்தது பார். குடியரசு உழன்று உலகறிய கூறிவிட்டார். அடிமைக்கு தலையில்லை யாரும் இப்போது அடிமை இல்லை அறிக என்றார். இடிபட்ட சுவர் போலே களி விழுந்தான் கிருத யுகம் எழுக மாதே என்று சொன்னார். அங்கே ஒரு பெரிய யுக புரட்சி ஏற்பட்டு ஒரு நல்ல மக்களால் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை அந்த நாட்டிலே கிடைக்கப்பட்டது என்பதை அங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். காந்திக்கு மகாத்மா பட்டம் கொடுத்தது யார்? சொல்லக்கூடியவர்களுக்கு நான் பரிசு தரலாம் என்று இருக்கின்றேன். காந்திக்கு மகாத்மா பட்டம் கொடுத்தவர் யார்? சும்மா சொல்லுங்க. யாரா? எனிஒன் சொல்லுங்க. யாரு? எனக்கு சவுண்டா கேட்கவே இல்லை. சொல்லுங்க. யாரு? சும்மா டெல் மீ வாட் எவர் திங்ஸ். சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க.
அதாவது ரவீந்திரநாத் தாகூர் என்பது ரெக்கார்டு, ஆனால் அதுக்கு முன்னாடியே பாரதி கொடுத்துருக்கார். 1917 ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா பட்டம் கொடுப்பதற்கு முன்பே நம்முடைய பாரதி அங்கே முன்பே கொடுத்து விட்டார். வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிகெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்னவன் பாரதி. அதற்காக நீங்கள் அவர் கரவொலி எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஒரு தமிழ் கவிஞன் அங்கே அண்ணல் காந்தி என இவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. இவர் திலகர் குரூப், அவர் கோபாலகிருஷ்ண கோகலே குரூப். ஆனாலும் ஒரு தலைவன் எப்படி இந்தியா முழுவதும் தான் இணைக்க வேண்டும் என்பதை எடுத்து சொன்னவன் நம்முடைய மகாகவி பாரதி. அவன் 20 கட்டுரைகள் சோவியத் யூனியனை மட்டும் எழுதியிருக்கின்றான். முதல் உலகப் போரை பற்றி எழுதியிருக்கின்றான், கரிபால்டியை பற்றி எழுதியிருக்கின்றான், மாஜினியை பற்றி எழுதியிருக்கின்றான், உலகத்திலே ஆப்கானிஸ்தானிலே பெண்களினுடைய பர்தா நிலைமைகளை பற்றி எழுதியிருக்கின்றான், இந்தியாவிலே நடக்கக்கூடிய மாதர்கள் கைம்பெண் நிலைகளை பற்றி எழுதியிருக்கின்றான், உலகத்திலே சோவியத் யூனியனை போல பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றான். அதேபோல் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய ஓட்டுரிமையைப் போல இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றான். அவன் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்பதை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏன்னா இன்னைக்கு சட்டம் எங்களுக்கு 1989 கணவன் சம்பாதித்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பெற்றோர்களுடைய ரைட்ஸ்லையும் ஈக்குவல் ரைட்ஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறது இப்போ சட்டம் வந்திருக்கு. மூதாதையருடைய சொத்தில் பெண்களுக்கும் சரிபாதி கொடுக்கணும்னு சொல்லி 2015 வந்திருக்கு. 1920 மகாகவி பாரதி சொல்லிவிட்டான், சரிசமமாக பெண்களுக்கு சொத்திலே பங்கு தர வேண்டும் என்று அழகாக எடுத்து சொன்னான். அது மட்டும் இல்லை, மறுமணம் குழந்தை திருமணத்தை முற்றிலும் எதிர்த்து வந்தான். சதி பழக்கத்தை முழுமையாக எடுக்க வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு இந்திய கணக்கின்படி இந்தியாவில் பிறந்த 1 வருஷத்துக்கு முன்னவே அவர் காலத்தில் விதவையாக்க விட்ட மாதர் தொகை எவ்வளோ தெரியுமா? 1014. அதாவது பிறந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான்னா விதவை ஆயிடுவாங்க, கல்யாணமே பண்ணாமல். எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை பாருங்கள். அதுக்கு அடுத்து 15 வயதுக்கு குறைந்த கைம்பெண்களுடைய தொகை 3.5 லட்சம் அவர் வாழ்ந்த காலத்தில். இப்போ இல்லை, 18,000 பேருக்கு 5 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். இதை அவன் கொந்தளிக்கின்றான். இந்த நிலைமைகளை முழுமையாக மாற்ற வேண்டும் என்பதிலே, பெண் அடிமைத்தனத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதிலே அவன் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். ரஷ்யாவை பற்றி ஒன்று சொல்லப்போ காக்கா பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவான். என்ன காக்கா பார்லிமெண்ட்டுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லை, போதுமான பொருள் பொதுப்பணியின் நினைவு வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதை அவன் எடுத்து சொன்னவன் பாரதி. ஏன்னா அவனுடைய ஆசையெல்லாம் 30 கோடி, அவன் வாழ்ந்த காலங்கள் 30 கோடி மக்கள். அந்த 30 கோடியுமே எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு கவிஞன் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய பாரதியை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவன் சொல்லக்கூடியது முதல் உலகப் போரை சொல்லியிருக்கின்றான். ஹிட்லர் படையெடுத்து வரப்போ பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தைரியமாக எதிர்த்து நின்றதை பற்றி பாராட்டி இருக்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதி மதங்களை பாரோம் என்று சொன்னவன் இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்போ? 1910 சொல்லிட்டான், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அவன் தாங்க கவிஞன். இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சொன்னான் பாருங்க, அவன்தான்.
அவர் ஒரு ஐயர் நமக்கு தெரியும். ஆனால் பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியரை துரை என்ற காலமும் போச்சே. யாராவது சொல்ல முடியுமா? அந்த தைரியம் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் பாரதியை நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகிறேன். ஒரு பொதுவாக ஐயர்கள் சாஸ்திரப்படி பூணூல் போடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட இருக்கக்கூடிய கனகலிங்கம் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒரு மாணவன்கிற கூட ஒரு வேலை பார்க்கக்கூடியவர். அந்த கனகலிங்கத்தை கூட வர சொல்லி, அந்த காலத்தில் பாரதி மேலே அவ்வளோ கோபமாக இருப்பாங்க, அந்த அக்ரகாரமே. இவர் என்ன செய்கிறாரு, அந்த பூணலை திடார்னு அத்து கனகலிங்கத்துக்கு போட்டு கட்டி பிடிச்சி அழகு பார்ப்பார். அவன் மனைவி செல்லம்மா மட்டும்தான் சிரிச்சிச்சு, அவ்வளோ வெறும் கோபம். ஆகவேதான் தீண்டாமையை ஒழித்த பாரதிக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றியதற்காக நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய தீர்க்க தரிசன பார்வை. இன்னைக்கு லீடர்ஸ்ன்னு சொன்னால் விஷன் வேண்டும். வித்தவுட் விஷன் வி கேனாட் சக்சீட், அச்சீவ் என்று சொல்வார்கள். எப்படி நம்முடைய அப்துல் கலாம் அவருடைய தொலைநோக்கு பார்வை. அவருக்கு ஸ்கூலில் ஆசிரியர்கள் அந்த பறவையை, கழுகு பறக்கிறத பார்த்து சொல்லி கொடுக்கறத வச்சு ஆகாயத்தின் விமானத்தை எப்படி படைச்சுன்னாரோ, அதே போல் இவருடைய விஷன் பாருங்க. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். இன்னைக்கு இந்த பிளானிங் இன்னைக்கு வரை நடந்துகிட்ருக்கு. இது வேர்ல்டே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான். நம்பர் 1, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம். இன்னைக்கு நமக்கு எல்லா டிஜிட்டல்ஸும் வந்துருச்சு. இதை எப்போ அவர் சொல்கிறாரு, எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி சொல்கிறார் என்பதை நாம் ஆச்சரியப்பட வேண்டும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம். எல்லாமே இன்னைக்கு இந்தியா முன்னணியில் இருக்குது, வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசை கனவுகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இந்த அவருடைய ஆசை ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மத்திலே தேசத்திலே எதிராயினும் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. அதை எடுத்துச் சொன்னவன் பாரதி. அவன் தமிழ் கவிஞன் அல்ல, இந்திய கவிஞன் அல்ல, சர்வதேச கவிஞன். அவனுக்கு பல மொழிகள் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் நீங்கள் எடுத்த இந்த டிபார்ட்மெண்ட்டிலேயே இருப்பதைப் போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று சொன்னான். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. ஹலோ JCTV ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபோடைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ் லைக் Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.